தற்பொழுது நம்மளுடைய இணைப்பில் தராசு ஷாம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். மூத்த பத்திரிகையாளரான தராசு ஷாம், நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. உங்களிடம் மிக முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னவென்றால், இரு கட்சி வேட்பாளர்கள் மீதும் பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கிறது. அவர்களே தற்பொழுது மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ரொம்ப உண்மையான கண்டனத்துக்குரியதான் நான் பாக்குறேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட லாயர் நிரஞ்சன் கல்யாண சுந்தரம் பெஞ்ச்ல என்ன கொடுத்தாருன்னா, நாங்க 7 மெம்பர் கமிட்டி போட்டிருக்கிறோம், 7 மெம்பர் கமிட்டியில டிசிஷன் எடுக்க போறோம். டோட்டல் சீசர் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய், 429 லிட்டர் லிக்கரு, அப்புறம் தஞ்சாவூர்ல மட்டும் 2145 லிட்டர் லிக்கரு, 1 லட்சம் சாரி, 5 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெம்பிள் ரெனோவேஷனுக்கு எல்லாருமே பணம் கொடுத்துருக்காங்க. இப்படி 29 பக்கம் இது ரெக்கமெண்டேஷன். அதனாலதான் தேர்தலை நாங்க இன்டெஃபினிட்டா போஸ்ட்போன் பண்றோம். போஸ்ட்போன் பண்ண பிறகும் வாக்காளர்களை கவர்ந்தெடுக்கும் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி எல்லாம் சொன்ன பிறகு இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு தேர்தல் நடக்கும் போது திருப்பியும் பழைய கேண்டிடேட்டே வர்றாங்க அப்படின்னா அதுல அர்த்தமே இல்லையே. அப்படின்னா தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? அப்போ இவங்க திருப்பி பணம் கொடுக்காம இருப்பாங்களா? இந்த நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. இது எப்படி கோர்ட் இதை ஒத்துக்கிடும்? இன்னும் சொல்ல போனா அந்த கோர்ட்ல அந்த கேஸ்ல முடியவே இல்லை, இன்னமும் டிஸ்போஸ் ஆகல, கேஸ் பெண்டிங்ல தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பழையபடி 2 கட்சியுமே, நான் சொல்றேன், அதிமுகவும் சரி திமுகவும் சரி, 2 கட்சியுமே பழைய கேண்டிடேட்டே போட்டால் ஏற்கனவே இருந்த பண புகார்கள் இவர்கள் பேர்ல அப்படியே தானே இருக்குது. இப்ப இதுல என்ன போஸ்ட்போன் பண்ணனால என்ன ரிசல்ட் நம்ம தேர்தல் ஆணையம் அச்சீவ் பண்ணுது?